வணக்கம். பாரதிய ஜனதா கட்சி சில ஆண்டுகளுக்கு முன்பாக தூய்மை இந்தியா, பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் மற்றும் கிசான் சேவா போன்ற அரசாங்க முயற்சிகளின் பெயரில் பொது நன்கொடைகளை சட்டவிரோதமாக வசூலித்ததாக தெரிகிறது. நமோ செயலி மற்றும் நரேந்திர மோடி .in போர்ட்டல் இன்னும் அரசாங்கத்தினுடைய திட்டங்களுக்கு பங்களிப்பதற்கான விருப்பங்களை அவற்றின் நன்கொடை பக்கங்களில் காட்டிக் கொண்டிருக்கின்றன. சென்னையைச் சேர்ந்த மூத்த பத்திரிகையாளரும் சத்தியம் டிவி சேனலுடைய செய்தி ஆசிரியருமான BR அரவிந்தாக்ஷன் தாக்கல் செய்த கேள்விகளுக்கு தகவல் உரிமை அறியும் சட்டத்தின் கீழ் அளிக்கப்பட்ட பதில்களில் மத்திய அரசின் நலத்திட்டங்களுக்கு நன்கொடைகள் சேகரிக்க பாஜகவுக்கு மத்திய அரசாங்கங்களிடமிருந்தோ அல்லது பிரதமர் அலுவலகத்திடமிருந்தோ எந்த சிறப்பு அனுமதியோ அல்லது அங்கீகாரமோ இல்லை என்பது தெரிய வந்திருக்கிறது. டிசம்பர் 2021 முதல் பிப்ரவரி 2022 வரை பாஜக நரேந்திர மோடி .in மற்றும் நமோ செயலி மூலமாக தனியார் தளங்கள் மூலம் நிதி திரட்டும் பிரச்சாரத்தை நடத்தியிருந்தது. இதில் பங்களிப்பாளர்கள் தூய்மை இந்தியா, பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் மற்றும் கிசான் சேவா ஆகிய அனைத்து அரசு திட்டங்களுக்கும் நிதி நன்கொடை அளிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். வலைதளமும் செயலியும் நன்கொடையாளர்களை இந்த 3 அரசு திட்டங்களில் ஒன்றை தேர்வு செய்து பாஜகவுக்கு பங்களிக்கும் போது கட்சி நிதியை நன்கொடைக்கான காரணமாக பட்டியலிடுமாறு கேட்டுக் கொண்டிருக்கின்றன. இருப்பினும் இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு பொறுப்பான அமைச்சகங்கள் இந்த தளங்கள் எதற்கும் அல்லது வேறு எந்த தளங்களுக்கும் இந்த திட்டங்களுக்கு நிதி திரட்ட விளம்பரப்படுத்தவோ அங்கீகாரம் அளிக்கவோ அல்லது சிறப்பு அனுமதி வழங்கவோ இல்லை என்று தற்போது RTI மூலமாக தெரிய வந்திருக்கின்றன. டிசம்பர் 25, 2021 அன்று முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயினுடைய பிறந்த நாளின் கட்சியை வலுப்படுத்த மைக்ரோ நன்கொடை பிரச்சாரத்தை பாஜக தலைவர் JP நட்டா அறிவித்தார். இந்த பிரச்சாரம் பிப்ரவரி 11, 2022 அன்று இந்துத்துவா தலைவர் தீன்தயாள் உபாத்யாயின் நினைவு நாளான அன்று முடிவடையும் என்றும் அவர் கூறியிருந்தார். இப்படி இவர்கள் ஒட்டுமொத்தமாக நாட்டு மக்களுடைய பணங்களை நன்கொடைகளாக கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு அரசாங்க ஒப்புதலோ எந்த ஒரு அரசாங்க அனுமதியோ இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட அரசாங்கத்தினுடைய தளங்கள் தனியார் தளங்களின் கீழ் இதனை பெறுகிறார்கள் என்றால் அது மிகப்பெரிய அளவிலான கேள்விக்குறியையும் சட்டவிரோதமான செயலாகவும் பார்க்கப்படுகிறது. கட்சியையும் அதன் வெகுஜன இயக்கத்தையும் வலுப்படுத்த நன்கொடைகள் சேகரிக்கப்படும் என்று நட்டா கூறியிருந்தாலும் பாஜகவின் கட்சி நிதியை கட்டுவதற்காக பங்களிக்க விரும்பவில்லை என்றால் அரசாங்க திட்டங்களுக்கு பங்களிக்குமாறு நன்கொடையாளர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டதை கண்டறிந்திருக்கிறார்கள். என்னவாக இருந்தாலும் பாஜக தேர்தலுக்கு எப்படி பணம் சம்பாதிக்கிறது, தேர்தலுக்கு ஏன் இத்தனை பணங்கள் இவர்களிடம் வந்து புழங்குகின்றன என்கின்ற கேள்விக்கு இதெல்லாம் தான் பதில்களாக இருக்கின்றன. மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் விற்பனைக்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு அணுகவும்.